ஹலோ மக்களே, இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் படிப்பு அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து நம்ம லைஃப் டைம் கெரியர், நம்மளோட வாழ்நாள் கெரியர், நம்மளோட ஜாபே பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த படிப்பை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த படிப்பில் பார்த்திங்கன்னா டாப் 10 கோர்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு சிறந்த கல்லூரியாக பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு படிப்பு மட்டுமே வச்சு வந்து அந்த காலேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த காலேஜோட நேம் அண்ட் என்னென்ன அங்கீகாரம்லாம் வாங்கியிருக்கு, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்கே ப்ரொஃபஸருங்களாம் எந்த அளவில் இருக்கிறாங்க, ரொம்ப பெஸ்ட்டு ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அதுவும் பெஸ்ட்டு இன்னும் முக்கியமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம்னா அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டு தான் மெயின் அண்ட் காலேஜ் இன்னும் மெயின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த ஹைப், ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம வந்து கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிடவே கூடாது. ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்ம லைஃப் டைம் கெரியரே, இதுதான் நம்ம வந்து கொண்டு போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அண்ட் ஹைலி டிமாண்டட் கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு டாப் 10 கோர்சஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடத்துல என்ன இருக்குது பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுதான் வந்து எப்பயுமே இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸில் அண்டு கோடிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் போயிட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கோடிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ப்ளஸ் மேக்ஸ் நாலேஜும் கண்டிப்பாக ஒரு 50% இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சிஎஸ்சியில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இதில் வந்துட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மெயினாக இருக்குது. ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய இருக்குது. அண்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இப்போ இருக்க ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஸோ இதில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். தேர்டாக பார்த்திங்கன்னா ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்த ரோபாட்டிக்ஸ் அண்ட் நவீன டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதுக்கும் வந்து நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த்தாக பார்த்திங்கன்னா இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஐடி அண்ட் ஹார்ட்வேர். ஏன்னா இரு பக்கமே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஐடி ஃபீல்டுக்கும் போகலாம், ஹார்ட்வேர் ஃபீல்டுக்கும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு பூமிங் கோர்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஃபிஃப்த்தாக பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஐ, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெக்ரேஷன். இந்த செமிகண்டக்டர் அண்ட் சிப் டிசைனிங், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேரலாம். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையா செமிகண்டக்டர் அண்ட் சிப் தயாரிக்கிற தொழிற்சாலைகள், கம்பெனிஸ்லாம் நிறைய இப்போ உருவெடுத்துகிட்டு வருது. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய பெரிய ஸ்கோப் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் தென்காசியில் கூட அதுக்கான கம்பெனிஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. வில்லேஜ்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் குஜராத், அகமதாபாத் அந்த மாதிரி பிளேஸ்லேயே வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணாமல் வில்லேஜஸ்லேயே நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறையாவே ஸ்கோப் இருக்குது. அண்ட் 6th பிளேஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது அப்படியே ஈக்குவல் டு சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இது அப்படியே ஈக்குவல் தான். சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. ஐடி அதுவும் சூஸ் பண்ணலாம். 7th பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம எம்பிஏ பண்ணலாம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் சிஸ்டம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா 8th பிளேஸில் சைபர் செக்யூரிட்டி. அதாவது இந்த நெட்லலாம் வந்துட்டு நிறைய இப்போ ஹேக்கிங்லாம் நிறையா பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹேக்கிங் மேலே ரொம்பவே பேசிக்காக ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் த்ரில்லாக இருக்கும். ரொம்பவே ப்ரௌடாக இருக்கும். நம்ம இந்த ஜாபில் நம்ம இன்வால்வ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் 9th பிளேஸில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் புத்துயிர் பெற்றுக்குன்னே சொல்லலாம். எதனாலனா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்ரி தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ஃபீல்டு வந்துட்டு மறுபடியும் உயிர் பெற்ற மாதிரி
பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ஸோ கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அண்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா மெக் அண்ட் சிவில், இது எப்பயுமே ஒரு எவர்க்ரீன் படிப்புனே சொல்லலாம். எப்பயுமே இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து இருக்குது. அண்ட் இது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் மட்டும் நம்ம நல்லா சூஸ் பண்ணிட்டோம்னா இதில் பார்த்திங்கன்னா கோர் கம்பெனிலே நமக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஒரு நிலையான வேலை வாய்ப்பு வந்து இதில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தாராளமாக நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் படிப்பை மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம லைஃப் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. இதில் வந்து ஜாப் கிடைக்கணும், இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்கில் வந்து நிறையா நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து போய் எக்ஸாம் எழுதுறது, அதை தாண்டி அந்த ஜாபுக்கான நீட் என்ன, அதோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சி வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடிங் பயிற்சி லைக் இந்த பைத்தான், ஜாவா இந்த மாதிரி பேசிக் லாங்குவேஜ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோமோ அதை ப்ரெசண்ட்டாக கரண்ட்டில் எது ட்ரெண்டாக இருக்குது கோர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். சப்போஸ் நமக்கு வரலனா கூட முட்டி மோதியாச்சும் அது கற்றுக்கணும். அப்போ தான் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நிலையாக இருக்க முடியும். அப்படி இல்லையா நம்ம அவுட் ஆஃப் ஃபீல்டுக்கு போயிடுவோம். இந்த ஃபீல்டுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி நம்மளை நாமே வந்து டியூன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், இந்த இன்டர்வியூஸ் டைமில் டைரக்ட் இன்டர்வியூ, ஹெச்ஆர் ரவுண்டு இந்த மாதிரி டைம்லலாம் வந்து கம்யூனிகேஷன் வந்து இங்கே ரொம்ப பிக் ரோல் வந்து ப்ளே பண்ணும். நமக்கு எந்தளவு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து கண்டிப்பாக ப்ளே ஆகும். கண்டிப்பாக அது ரொம்ப நமக்கு இல்லைனா கூட அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா 4 இயர் இருக்குது, 4 வருஷம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்பப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட். தென் செமஸ்டர் ஹாலிடேஸ்லாம் நிறைய வரும். 4 இயர்ஸ்னால் கிட்டத்தட்ட 8 செம் இருக்கும். ஸோ அதுக்கான ஹாலிடேஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். நிறையவே கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த மாதிரிலாம் நிறைய விடுவாங்க. அந்த டைம் வந்து நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிக்கணும். இண்டஸ்ட்ரிக்கு டேரெக்டாக போய் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது, அது வந்து நம்மளோட ப்ரொஃபைலை டெவலப் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஜாப்னால் என்ன, நம்ம ஸ்கில் இன்னும் எந்தளவு டெவலப் பண்ணிக்கணும், அங்கே நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், அங்கே ஃபீல்டு எப்படி இருக்குது, அதை பற்றி கம்ப்ளீட் அனலைஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப் லெவலில் டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ், ஜோகோ, மைக்ரோசாஃப்ட், கூகுள், காக்னிசன் அண்ட் ஆரக்கிள், அசென்ச்சர் இந்த மாதிரி வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ். இதே கோர் கம்பெனி பார்த்திங்கன்னா எல்என்டி, அசோக் லைலண்ட், பெல், மஹேந்திரா, ஓஎன்ஜிசி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம ஏதோ பிடிச்சிருக்கு நமக்கு அப்படியே இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாயின் பண்ணாமல் அந்த கோர்ஸ் என்னென்னு சொல்லி கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அந்த கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கோர்ஸுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த கோர்ஸுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சிட்டோம்னா ஜாப் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி கண்டிப்பாக நமக்கு வந்துடும். ஸோ லைஃப்பும் நமக்கு செட்டில் ஆகிடும். நம்ம வேறு லெவலில் நம்ம கெரியர் க்ரோத் வந்து வேறு லெவலில் போயிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த கோர்ஸுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு வழியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக போடணும். ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ கண்டிப்பாக நல்லா கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், நல்லா காலேஜ் சூஸ் பண்ணுங்கள்.